உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். பொது தமிழில் இருக்கக்கூடிய தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேல் வீடியோ கண்டிப்பாக 1 by 1 வரும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, கொஞ்சம் வேலைக்கு பாடுகள் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக இனிமேல் 1 by 1 வந்துடும். வாங்க பார்க்கலாம். ஸோ தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படின்னா முதல்ல என்ன, இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே இதிலிருந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். இல்லைன்னா தான் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுல. வாங்க பார்த்துடலாம். முதல்ல தன் வினை மற்றும் பிறவினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செயலை, பொதுவாக இது எல்லாமே ஒரு வினையை சம்மந்தப்பட்டது தான் இருக்கும், பேர் சம்மந்தப்பட்டது இருக்காது. ஒரு சொல்லில் பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, கார்த்திக், கண்மணி, ஸோ மலர்கொடி, இந்த மாதிரி பெயர் சம்மந்தப்பட்டதே வராது. இது எல்லாமே ஒரு வினை, செய்கிறது, நடக்கிறான், சென்றான், ஓடுறான், சாப்பிட்டான், நடந்தான், படித்தான், இந்த மாதிரி ஒரு செயலை சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பயப்பட வேண்டாம். கிளியர். இப்போ அந்த செயலை யாருக்காக செஞ்சாங்க, எனக்காக செஞ்சாங்களா, அது தன்வினை. பிறருக்காக செஞ்சால் அது பிறவினை. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தன்வினை பிறவினையில் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தனக்கு தானே செஞ்சுக்கிட்டா அது தன்வினை, அந்த விஷயத்தை பிறருக்கு செஞ்சோம் அப்படின்னா பிறவினை. அவ்வளோதான். ஸோ ஆனால் நீங்கள் இதில் படிக்கும்போது கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆன்சர் பண்ணிட முடியும். இது பாருங்களேன், திருந்தினான் அப்படின்னா நான் திருந்திக்கிட்டேன், திருந்தினேன், திருந்தினான் அவன், சரிங்களா? அப்போ அவன் அவனுக்கே பண்ணிக்கிட்டான், அப்போ அது வந்து தன்வினை. இங்கே பாரு, பழகினான், அவன் பழகினான். பழக்கினான் அப்படின்னா பிறவினை, பிறரை பழக வைக்கிறது, அதான் பழக்கினான். திருந்தினான், அவனே திருந்திக்கிட்டான், அவன் அவனுக்காக அந்த விஷயத்தை பண்ணுறான். சிம்பிள். அந்த விஷயம் அவனுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா அதுக்கு பேர் தன்வினை. பிறருக்காக செய்யப்பட்டது அப்படின்னா பிறவினை. சிம்பிள், முடிஞ்சு. ஸோ திருந்தினான்னா அவன் அவனுக்காக பண்ணியிருக்கான். இது திருத்தினான், மற்றவங்கள திருத்தினான். இது பழகினான், அவன் பழகினான். அவன் பழக்கினான், செய்தான், அவன் செஞ்சான். இது என்ன, செய்வித்தான், மற்றவங்களை செய்ய வச்சான், அவன் மற்றவர்களை செய்ய வைத்தான். சரிங்களா? படித்தாள் அப்படின்னா அவளுக்கே படிச்சுக்கிட்டா, அவளுக்காக அவள் செய்த செயல், தன்வினை. இங்க பாருங்க, படிப்பித்தாள், அப்ப மற்றவங்களுக்காக அவ அந்த விஷயத்தை செய்யறான். போனான், போக்கினான், போக்கினான். உருண்டான், உருட்டினான். நடந்தாள், நடத்தினாள். எழுந்தான், எழுப்பினாள். பயின்றாள், பயிற்றினாள். பயின்றாள்ங்கிறது அவ படித்தது, பயிற்றினாள் அப்படிங்கிறது அவன் மற்றவங்களுக்கு படிக்க வைக்கிறது. ஸோ ஸோ பாய், பாய்ச்சி, உருள், உருட்டு, நட, நடத்து. இதில் சில விஷயம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடலாம் நம்மளே. இப்போ வந்து நடந்தான் இப்படிங்கிறது வந்து நம்மளை எளிதாக புரிஞ்சிடலாம். சில விஷயங்கள் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பாய் அப்படிங்கிறது, பாய்னா அவன் பாஞ்சான்னு அர்த்தம். இங்கே பாய்ச்சி, ஒரு விஷயத்த பாய்ச்சினான்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல உருள், உருட்டு, நட, நடத்து, எழுப்பு, இந்த இடத்துல எல்லாமே வேர்ச்சொல் மாதிரியே இருக்கும். ஒரு சொற்கள் இருக்கக்கூடிய வேர்ச்சொல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். பண்ணு, ஒரு இது மாதிரி இருக்கும். பயில், பயிற்று, உண், உண்ணச்சை, இல்லை உண்பி, உறங்கு, உறங்கச்சை, சேர்கிறேன், சேர்க்கிறேன். பாருங்க, சேர்கிறேன்னா நான் சேர்றது, சேர்க்கிறேன்னா நான் சேர்க்கிறது. ஸோ இதுதான் தன்வினை பிறவினையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளே. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து, வாடு, வாட்டு, மடங்கு, மடக்கு, பாருங்க, மடங்குங்கிறது நான் மடங்குறது, மடக்குங்கிறது மற்றதான விஷயத்த மடக்கிறது. கடை, கட்டு, உருகு, உருக்கு, படித்தால், படிப்பித்தால், இதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல்ல இருந்து வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ எழுப்பு, இதெல்லாம் நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, தன்வினை பிறவினை கிளியர். அடுத்து செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்பு, ஒரு ஆப்ஜெக்ட். அதாவது யார் அந்த செயலை செஞ்சா, என்ன செஞ்சாங்க, அது விஷயத்த சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். இது வந்து ஒரு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி தான் நம்ம எப்போதுமே பேசுவோம். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். யார் இயற்றினார்? திருவள்ளுவர். எதை இயற்றினார்? திருக்குறளை இயற்றினார். ஸோ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு கான்செப்ட் தான் செய்வினை. அந்த விஷயத்தை அப்படியே சொல்றது. செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களால், திருவள்ளுவரால், அந்த ஆள் வந்து இதுல வரும், அந்த ஆளுங்கிற வேற்றுமை வந்து இதுல வரும். திருவள்ளுவரால் என்னது இயற்றப்பட்டது, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஸோ இது எல்லாமே இந்த பட்டது, செய்யப்பட்டது, இயற்றப்பட்டது அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல இந்த ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை.
டைரக்டா சொல்லிட்டாங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், அது செய்வினை. இதுதான் செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது எளிதாக நீங்க தீர்மானிச்சிடலாம். மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர், வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது, வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார், இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. தச்சன் நாற்காலியை செய்தான், தச்சன் நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. யாரால் செய்யப்பட்டதோ அந்த சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெயர் சொல் பிளஸ் ஆள் வந்துடும். தச்சனால், திருவள்ளுவரால், ஆசிரியரால், மாணவரால், நாடக கலைஞரால் சாரி நாடக கலைஞரால், என்னால், இங்க பாருங்க அடுத்து பாரதியாரால், இங்க பாட்டு பாரதியார் பாடப்பட்டது, பாரதியாரால் பாடப்பட்டது. ஸோ செய்வினை செயற்பாட்டு வினையோட கான்செப்ட் அவ்வளோதான். இப்போ அடுத்து உடன்பாட்டு வாக்கியம். உடன்பாட்டுனாலே முடிஞ்சு போச்சு, அதில் நான் இருக்கேன். இங்கே எதிர்மறை வாக்கியம், நான் அதில் இல்லை, ஆப்போசிட். இப்போ நான் வந்தேன், நான் வாரேன். இங்கே நான் வந்திலேன், இதுதான் எதிர்மறை வாக்கியம். இங்கே பாருங்க, நான் வருகிறேன், நான் வருகின்றேன், அந்த ஏன்ங்கிற வார்த்தை வரும். ஏன் ஏன், அந்த நான் வருவேன், நான் வாரேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, போட்டியில் சிலர் தான் வெற்றி பெற முடியும், போட்டியில் சிலர் தான் வெற்றி பெற முடியும். இங்க பாருங்க, போட்டியில் எல்லோராலும் வெற்றி பெற முடியாது, இது எதிர்மறை வாக்கியம், நெகட்டிவ். இது பாசிட்டிவ். அதாவது ஒரு விஷயத்தை பாசிட்டிவா சொல்றது தான் இங்க உடன்பாட்டு, இங்க ஒரு விஷயத்தை எதிர்மறையா சொல்றது தான் எதிர்பார்ட்டு வாக்கியம். அப்ப இங்க பாருங்க, போட்டியில் சிலர் தான் வெற்றி பெற முடியும், அந்த சிலரை தான் இங்க பாக்குறாங்க. ஆனா இங்க பலர் வெற்றி பெற முடியாது, பல பேரை பாக்குறாங்க. அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். பாசிட்டிவ் தாட்ஸ், மாணாக்கர் பலர் நன்கு படிக்கின்றனர். இங்க பாருங்க சிலர்னு போட்டுருவாங்க, மாணாக்கர் சிலரே நன்கு படிக்கவில்லை. இங்க படிக்கிறது, இங்க படிக்கவில்லை. இங்க வளமிக்க மொழி, இங்க வளம் மற்றது. இங்க தனக்குத்தானே கேடு செய்கிறான், அங்க அப்ப கேடுக்கு அப்படி ஆப்போசிட். இங்க பாருங்க, பேதை தனக்குத்தானே கேடு செய்கிறான், இங்க பேதைக்கு கேடு செய்ய வேறொருவர் வேண்டியதில்லை. அப்ப ஒரு விஷயத்தை அந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். இங்க பாருங்க, செய்தி வாக்கியம் வினா வாக்கியம். செய்தி வாக்கியம் உங்களுக்கு விஷயம் தெரியும், ஒரு விஷயத்தை செய்தியா சொல்றது. வினா வாக்கியம்னா கேள்வியா எழுப்புறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தோல்வியடைய வேண்டும் எவரும் விரும்பார். தோல்வியடைய வேண்டும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே வெற்றி பெறுவோம். நம்ம வந்து அதுக்கு இன்புட் போடுறோம், கஷ்டப்படுறோம், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் தோல்வி அடையணும்னு யாரும் நினைக்க மாட்டோம் இல்லையா? அதான் தோல்வி அடைய வேண்டும் என்று யாரும் விரும்பார். இங்கே பாருங்க, தோல்வி அடைய விரும்புவோர் உளரோ, யாராவது இருக்காங்களோ? அப்ப இதுதான் விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எந்த விஷயத்தை எடுத்தப்ப எப்போ பார்த்தாலும் அப்படியே வருது, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னா இதுக்கு கேள்வி எப்படி கேட்கலாம்? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னா திருக்குறள் யாரால் இயற்றப்பட்டது, இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அங்கே போயிட்டு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினாரோ அப்படின்னா அதுக்கு என்ன? ஆம் இயற்றினார், அதான் அதுக்கான விடை. அப்ப அந்த வினா கேட்டோம்னா அந்த விடை வரணும். இப்ப இந்த இடத்துல இல்லை நான் சாப்பிடவில்லை அப்படின்னு ஒரு விடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன, நீ சாப்பிட்டாயா அப்படின்னு கேள்வி கேட்டாதான் இல்லை நான் சாப்பிடவில்லை அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்ப ஒரு விடைக்கேற்ற வினா அமைக்கணும் அப்படின்னா அந்த வினா நீங்க கேட்கும் பொழுது அந்த விடை அப்படியே வரணும். புரியுதுங்களா? அப்ப அந்த ஆம் இல்லைன்னு வரலைனாலே நீங்க இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் தூக்கி அதில் போடக்கூடாது. இல்லை நான் சாப்பிடவில்லை அப்படின்னா நான் சாப்பிடவில்லைங்கிறத அது ஃபுல்லா அந்த ஸ்டேட்மெண்ட் வரணும். நீ சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்டாதான் இல்லை நான் சாப்பிடவில்லைன்னு வரும். இப்ப நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்தா தயிர் சாதம் வந்து இவன் ஆட் பண்ணது. அப்ப நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்கணும். அப்ப அந்த தயிர் சாதம் காணாம போய் என்னங்கிற கேள்வி வரணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப விடையில என்ன இருக்காங்களோ அந்த விடையில எதை தூக்குனா கரெக்டான ஆன்சர் வருவோம், அதுக்கேற்ற மாதிரி தான் விடா அமைக்கணும். பாயிண்ட் புரியுதா? எஸ். முயன்றால் அனைத்தும் ஆகும். இங்க முயன்றால் ஆகுது உண்டோ? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். அப்புறம் செய்தி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வேணும், ஐயோ என்ன இவ்வளவு அழகாக இருக்கிறது தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு கோவத்தையும் ஒரு உணர்ச்சியும் வெளிப்பாடாதான் உணர்ச்சி வாக்கியம். என்ன வள்ளுவர் கோட்டத்தின் அழகு, வள்ளுவர் கோட்டம் அழகாக உள்ளதுங்கிறது செய்தி வாக்கியம். என்ன இவ்வளவு அழகாக உள்ளது, அறிஞர் அண்ணா மறைந்தார், அந்தோ அறிஞர் அண்ணா மறைந்து விட்டாரே, அந்த ஐயோ அப்படிங்கிற வாக்கியம் தான் இதுல இருக்கு. அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது, மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கணும்.
உடன்பாட்டு வாக்கியம்னா என்ன, செய்தி வாக்கியம்னா என்ன, வினா வாக்கியம்னா என்ன, செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன. ஓகேங்களா? வினா வாக்கியம்னா என்ன, விடைங்கிறது தெரியும். ஓகேங்களா? புரியுதா? எஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோமே தன் வினைனா என்ன, பிற வினைனா என்ன, இதெல்லாம் பார்த்தாலே முடிச்சு போச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.